with GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஈரான் மீதான யுத்தம் மிக கடுமையானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் அதனுடைய பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை யாரும் எதிர்பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை. ஈரானின் பதில் தாக்குதல்கள் மிக கடுமையானதாக இருக்கும் என்பது ஓரளவுக்கு எதிர்பார்க்கப்பட்டதுதான். அமெரிக்காவின் நவீன ஏவுகணை தடுப்புகளையும் மீறி இஸ்ரேலும் அமெரிக்காவும் மிக மோசமான பாதிப்புகளை சந்திக்க வேண்டி வரும் என்பதும் ஓரளவுக்கு கணிக்கப்பட்டிருந்தது. யுத்தம் ஆரம்பமான முதல் நாளே அமெரிக்கர்கள் உயிர் தியாகத்திற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்ததும் கடுமையான பாதிப்புகள் எதிர்பார்க்கப்பட்டதுதான் என்பது ஓரளவுக்கு தெளிவாகின்றது. ஆனால் எதிர்பாராத ஒரு விடயம் என்னவென்றால், இந்த அளவுக்கு ஈரான் மிக கடுமையான பதில் தாக்குதலை மேற்கொள்ளும் என்பதையும் மத்திய கிழக்கில் உள்ள சில அரேபிய நாடுகளில் சிவிலியன் இலக்குகள் மீது அது கடுமையாக தாக்கும் என்பதையும் பலரும் எதிர்பார்க்கவில்லை. இந்த யுத்தத்தில் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிக கடுமையாக தாக்குதல் நடத்துவார்கள் என்பது எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் யுத்தம் ஆரம்பித்து சில மணி நேரங்களிலேயே இப்படியான ஒரு பெருவெற்றியை அவர்கள் பெற்றுவிடுவார்கள் என்பது சற்றும் எதிர்பாராத ஒரு விடயம்தான். தாக்குதல் ஆரம்பமான முதல் நிமிடத்திலேயே ஈரானின் 48 முதல்நிலை தலைவர்கள் தளபதிகளை களத்தை விட்டு அகற்றியது என்பது இந்த யுத்தத்தில் அமெரிக்க இஸ்ரேல் தரப்புகள் பெற்ற மிகப்பெரிய வெற்றி என்பதில் சந்தேகம் இல்லை. ஒரு யுத்தம் ஆரம்பமான அந்த கணத்திலேயே அந்த யுத்தத்தில் ஈடுபடுகின்ற ஒரு தரப்பின் அதியுயர் தலைமை கொல்லப்படுவது என்பது இலகுவில் ஈடு செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய இழப்பு. அதுவும் அந்த நாட்டின் அத்தனை தலைமைகளையும் ஒரே நாளில் இழப்பது என்பது இராணுவ ரீதியாக மாத்திரமல்ல, உளவியல் ரீதியாகவும் ஈரானுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு பாரிய வெற்றிடத்துடன் தான் ஈரான் தொடர்ந்து சண்டையிட வேண்டியிருக்கின்றது. அடுத்ததாக இந்த யுத்தத்தில் குறிப்பிட்டு கூற வேண்டிய இழப்பு என்னவென்றால், யுத்தம் ஆரம்பித்து முதலாவது நாளிலேயே ஈரான் தனது வான் பாதுகாப்பு பொறிமுறைகளை கிட்டத்தட்ட முற்றிலுமாகவே இழந்துவிட்டுள்ளது. யுத்தம் ஆரம்பமாகி சில மணி நேரங்களிலேயே ஈரானின் அநேகமான வான் பாதுகாப்பு நிலைகளையும் நவீன ரேடர்களையும் விமான எதிர்ப்பு ஏவுகணைகளையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்கி அழித்து விட்டன. இப்பொழுது ஈரானின் வான்பரப்புக்குள் அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் விமானங்கள் சாதாரணமாக சென்று தாக்குதல் நடத்திவிட்டு வந்து கொண்டிருக்கின்றன. சுப்பீரியாரிட்டியில் ஈரான் வான்பரப்புக்குள் அமெரிக்க இஸ்ரேல் தரப்புகளின் கரம் மேலோங்கிவிட்டதானது ஈரான் எதிர்கொண்டு வருகின்ற மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கின்றது. இன்று அமெரிக்க இஸ்ரேல் விமானங்கள் நினைத்தால் ஈரானுக்குள் எந்த இடத்திற்கும் பறந்து சென்று அந்த இலக்குகள் மீது நிதானமாக தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு சாதாரணமாக திரும்பி வந்துவிட முடியும். நேற்று மாத்திரம் 2 தடவைகள் இஸ்ரேலிய விமானங்கள் ஈரான் தலைநகர் டெஹரான் மீது தாக்குதலை நடத்தியிருக்கின்றன. கடந்த 2 நாட்களில் மாத்திரம் ஈரானின் 1000க்கும் அதிகமான இலக்குகள் தாக்கப்பட்டதாக அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் கூறுகின்றது. இது ஈரானின் மிகப்பெரிய ஆரம்பகட்ட தோல்வியாகவே போரியல் நோக்கர்களால் பார்க்கப்பட்டு வருகின்றது. என்ன நடந்தது ஈரானுக்கு? இஸ்ரேலில் இருந்து அதனது யுத்த விமானங்கள் புறப்படுகின்ற அந்த நேரத்திலேயே அந்த தகவலை ஈரான் பெற்றுவிடக்கூடிய அளவுக்கான தொழில்நுட்பத்தை சீனா ஈரானுக்கு ஏற்கனவே வழங்கியிருந்தது. ஈரானை நோக்கி வருகின்ற எதிரிகளின் ஸ்டெல்த் விமானங்களை அவைகள் ஈரானை நெருங்குவதற்கு 600 மைல்களுக்கு முன்னதாகவே கண்டறியக்கூடிய அதிசக்தி வாய்ந்த இலத்திரனியல் ரேடர்களை எல்லாம் சீனா ஈரானுக்கு ஏற்கனவே வழங்கிவிட்டிருந்தது. அமெரிக்க இஸ்ரேல் சைபர் தாக்குதல்களினால் இலகுவில் நெருங்க முடியாத தொழில்நுட்ப வலைப்பின்னலை ஈரானின் IRGCக்கு வழங்கி அதற்கான பயிற்சிகளையும் ரஷ்யா வழங்கியிருந்தது. ரியல் டைம் ஏர்கிராஃப்ட் ட்ராக்கிங் டேட்டா, ஆன்டி-ஸ்டெல்த் ரேடர் சிஸ்டம்ஸ், ஸ்பெசிபிக் ஃபிளைட் ரியல் டைம் ட்ராக்கிங் சிஸ்டம்ஸ் என்று பல நவீன 4ஆம் 5ஆம் தலைமுறை தொழில்நுட்பங்களை எல்லாம் சீனாவும் ரஷ்யாவும் கடந்த 8 மாதங்களாக ஈரானுக்கு வழங்கி ஈரானை பூரண ஆயுதம் தரிக்க வைத்திருந்தன. அப்படியிருந்தும் ஈரானினால் தனது தலைவர்களை கொல்வதற்காக வந்த இஸ்ரேலிய விமானங்களை
தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஈரானை நோக்கி பறந்து வந்த விமானங்களை ஈரான் ராணுவத்தால் கண்டறிந்து கொள்ளக்கூட முடியவில்லையே. ஏன்? சீனா தனது நவீன செய்வதிகளூடாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் அத்தனை நகர்வுகளையும் மிக துல்லியமாக அவதானித்து ஈரானின் ராணுவத்திற்கு தொடர்ந்து தகவல் வழங்கிக் கொண்டே இருந்தது. குறிப்பாக சனிக்கிழமை காலை இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை ஆரம்பிப்பதற்கு சுமார் 2.5 மணி நேரத்திற்கு முன்னதாகவே இஸ்ரேலின் விமான நடமாட்டங்கள் பற்றி சீனா ஈரானை எச்சரித்திருந்ததாக சீன தகவல்கள் கூறுகின்றன. விமானங்கள் இஸ்ரேலில் இருந்து புறப்பட்டது முதலாக அந்த விமானங்கள் எந்த திசையில் பறந்து கொண்டிருக்கின்றன என்றும் இன்னும் எத்தனை மணி நேரத்தில் ஈரானை அவை வந்தடைய போகின்றன என்றும் சீன ராணுவம் ஈரானுக்கு துல்லியமாக தகவல்களை வழங்கியிருந்ததாக சீனா தற்பொழுது கூறுகின்றது. அப்படியானால் அந்த தகவல்களை உரிய இடத்திற்கு செல்லாமல் தடுத்தது யார்? சீனா வழங்கிய தகவலை ஈரான் உதாசீனம் செய்திருந்ததா, அல்லது அந்த தகவல் ஈரான் ராணுவத்திற்குள் இருந்த யாராலோ திட்டமிட்டு மறைக்கப்பட்டதா? ஈரான் ராணுவத்திற்குள் இருக்கின்ற யாராலோ திட்டமிட்டு சீனாவின் தகவல் மறைக்கப்பட்டது உண்மையானால், ஒரு நட்பு நாடு வழங்குகின்ற முக்கிய தகவலை மறைக்கக்கூடிய அளவுக்கு அதிகாரம் படைத்த ஒரு உயரதிகாரி ஈரான் ராணுவத்திற்குள் இருந்திருக்கின்றார். ஈரானின் தலைவர்கள் அனைவரும் தாக்கி அழிக்கப்படுவார்கள் என்று நன்கு தெரிந்திருந்தும் அந்த தகவலை அந்த ஈரானிய உயரதிகாரி மறைத்திருந்தால், அந்த உயரதிகாரி இப்பொழுதும் உயிருடன் இருப்பதற்கான சாத்தியம்தான் அதிகம் இருக்கின்றது. அதாவது ஈரானின் உயர் பதவியொன்றில் இஸ்ரேலிய மொசாட்டின் அசட் ஒன்று மிக பாதுகாப்பாக இருந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்படியான ஒரு மிகப்பெரிய பலவீனத்துடன் தான் இன்று ஈரான் யுத்தத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த விடயத்தை மற்றொரு கோணத்தில் பார்ப்போம். கமேனி மீதான தாக்குதல் நடைபெறுவதற்கு 2.5 மணி நேரத்திற்கு முன்னரே அது பற்றிய தகவலை ஈரானுக்கு தான் வழங்கிவிட்டதாக ஈரானிடம் சீனா கூறுகின்றது. இந்த செய்தி ஈரான் ராணுவத்தின் அனைத்து மட்டங்கள் மத்தியிலும் இப்பொழுது பரவிவிட்டது. கடந்த 2 நாட்களாக அங்கு பெரிய கலோபரம். ஈரானின் ஆன்மீக தலைவர் கொல்லப்பட்டு விட்டார், உயரதிகாரிகள் கொல்லப்பட்டு விட்டார்கள், ஈரான் தொடர்ந்து தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, எதிரிகளின் இலக்குகள் மீது ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். இப்படி பல பரபரப்புகள் அங்கு. இப்படியான பரபரப்புகள் மத்தியில் நம்மிடையே உள்ள அந்த கருப்பு ஆட்டையும் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஈரான் ராணுவத்திற்குள் தற்பொழுது இருப்பது என்பதும் ஈரான் இன்று எதிர்கொண்டு வருகின்ற மிகப்பெரிய சவால். ஈரானின் ஒவ்வொரு உயரதிகாரியையும் சந்தேகத்துடன் பார்க்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் ஈரான் ராணுவத்திற்குள். எமது தலைவரை காட்டிக் கொடுத்தது இந்த அதிகாரியாக இருக்கலாமோ அல்லது இவராக இருக்கலாமோ என்று ஒவ்வொரு உயரதிகாரிகளையும் சந்தேகத்துடன் பார்த்தபடி ஒரு யுத்தத்தை எதிர்கொள்ளுகின்ற சந்தர்ப்பம் இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் இன்று ஈரான் ராணுவம் எதிர்கொண்டு வருகின்ற மிகப்பெரிய சவால் என்று இதனைத்தான் நான் குறிப்பிடுவேன். இப்படிப்பட்ட பாரிய இழப்புகளுடனும் இலகுவில் சமாளித்து விட முடியாத சங்கடங்களுடனும் ஈரான் இன்று உலக வல்லரசான அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் 8 மத்திய கிழக்கு நாடுகளையும் கதிகலங்க வைத்துக் கொண்டிருக்கின்றது என்றால் அது உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு விடயம்தான். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.